உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன். மாத பலன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பலன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான். அதுபோக ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்துக்கே வந்துடுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன் பகவான் கன்னிக்கு வர்றாங்க. அதே சமயத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ராகு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நாள் காத்துட்டு இருந்த சில விஷயத்துக்கோசரம் பல வருடமாக நீங்கள் காத்துட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ராகு பகவானும் நல்லா இருக்கிறாரு. அதே சமயத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த குருவும் இந்த ராகுவும், இந்த குருவாலையும் இந்த ராகுவாலையும் விருச்சக ராசிக்காரர்களாகப்பட்டது புதுசா ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நீங்க ஆரம்பிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க கடன் பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி ஏமாந்திருக்கலாம், உங்க சொந்தக்காரங்கனால நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கலாம். இது மாதிரி எந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தளரவு மட்டும் வேண்டாம். நீங்க எவ்வளவு பாதிப்பு பட்டிருந்தாலும் நீங்க விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் மனசு நிறைய இருக்குது. அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விட வேண்டாம். ஏன் சொல்ற அப்படின்னா 12 வருடம் கழித்து அந்த குரு பகவான் கடகராசிக்கு போய் உச்சமாயிருக்கிறாங்க. அந்த உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை விருச்சக ராசி மேல. அப்போ உங்களுடைய ராசி மேல அந்த குரு பார்வை இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கே பார்த்தீங்கன்னா புது தெம்பு, நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பலம். அது போக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவானும் சூரியனோடு இணைந்து, ஆட்சி பெற்ற சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ புதாதித்ய யோகம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ கடந்த காலங்களில் வேலை இருந்தும் ஒரு நிம்மதி இல்லாமல், திருப்தி இல்லாமல், அது அதிகமான அலைச்சல், அதிகமான வேலை, இது எல்லாமே செஞ்சும் உங்களுடைய பாஸோ உங்களுடைய மேனேஜரோ நீங்கள் செய்கிறது எதுவுமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களை அவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை சம்பள உயர்வு கிடைக்கலாம், இல்லை இந்த பீரியடில் உங்கள் கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போகணும், அங்கே போய் வேலையில் சேர்ந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த ராகு பகவானும் நல்லா இருக்கிறாங்க, அந்த குரு பகவானும் நல்லா இருக்கிறாங்க, அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு அந்த நவகிரகங்களின் அரசன் சூரியன். அப்போ அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி ஆனதுனால கண்டிப்பாக உங்களுக்கு
தொழில் நல்லா இருக்கும். அந்த தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய பாதையை நல்ல பாதையை காட்டி கொடுக்கும். இவங்களை போய் பாருங்க, இவங்களை சந்திங்க, வேற ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு வாய்ப்பு, ஒரு விஐபி மூலியமாக, ஒரு நம்ம சர்க்கிளில் முக்கியமான ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகளை அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல உருவாக்கி கொடுக்கும். அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மிகுந்த ஒரு பாக்கியம். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் சூரியனோடு இணைவது அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் 12 வருடங்கள் கழித்து உங்களுக்கு வந்து ஒரு அட்டகாசமான எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார். அது போக ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக வரும். அது போக நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும், ஒரு முயற்சி எடுத்தாலும், அந்த முடிவின் மூலியமாக, அந்த முயற்சியின் மூலியமாக பெரிய இலக்கை நீங்கள் அடைய முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அழகான மாதம். ஆனால் இந்த டயத்தில் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். இல்லை பணம் உங்களை வந்து யாராவது உதவி கேட்பாங்க, அப்போ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அதை விட்டு போட்டு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி கடனை கொடுப்பது அப்படிங்கிறது நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்களா, உங்கள்கிட்ட இல்லையா, 10 ரூபா இருக்குதா, அந்த 10 ரூபாயை கொடுத்துடலாம். அது போக வந்து கடன் வாங்கி கடன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். இது போக கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க இந்த பீரியடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க. எந்த குறையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் நல்லா இருந்துட்டுனா இந்த கோல்சார பலனும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு படி உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம். இப்போ கோல்சார பலன் உங்களுக்கு ஒரு 30% ஒர்க் அவுட் ஆகும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.